the blessings of obedience. கீழ்ப்படியும் பொழுது அதற்குள்ளாக தான் நம்ம எதிர்காலமே அடங்கியிருக்கு. யோசேப்பு கீழ்ப்படிந்தான், குழியில் தள்ளப்பட்டாலும் பிரதமர் ஆக்கப்பட்டான். தாவீது கீழ்ப்படிந்து அடையாளத்தை வாங்க போனால் கோலியாத்தினுடைய தலையவே அடையாளமாக கொண்டு வந்து என்ன செய்யப்பட்டான்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். சவுல் கீழ்ப்படிந்தான், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ போகிறேன் அப்படின்னு கீழ்ப்படிந்து பரலோகத்தை விட்டு பூலோகத்தை வந்ததுனால ராஜாதி ராஜாவாக என்ன செய்யப்பட்டார்? ஆசீர்வதிக்கப்பட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிக்கலாமே, இந்த யாத்ராம 40 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மகிமையும் கீழ்ப்படிதலும் ரொம்ப முக்கியம். தேவனுக்கு கீழ்ப்படிய க்ளோரி, மகிமை நம்மை மூடிக்கொள்ளுகிறது. மகிமை மூடிக்கொள்ளுமானால் என்ன நடக்கும் அப்படின்னா, பொருளாதார செழிப்பு, சரீர ஆரோக்கியம், பாதுகாப்பு, பயம், இது எல்லாமே நம்மளை குறித்து தேவன் கட்டளையிட ஆரம்பிப்பார். அப்போது கீழ்ப்படிதல், தேவனுக்கு கீழ்ப்படிதல், அதிகாரத்துக்கு கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். யாத்ராகம 40 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் எத்தனை முறை கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தர் மோசையை கற்பித்தபடி அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முந்தின அதிகாரத்திலேருந்தே பார்க்கலாம், 40 அதிகாரத்திலேருந்தே பார்க்கலாமே. 1ஆம் வசனத்துலேயும் வாசிங்க. நல்லா கவனி. கர்த்தர் மோசையை நோக்கி, சாந்தினி மைக்கில் கூட பைபிள் வசிக்கிறியா? இந்த அப்படின்னா நல்ல ரிக்கார்டா. ஹல்லேலூயா. 39 கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி, யாத்திரை 39 கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி. 39 எந்த இதில் வருதுன்னு கொஞ்சம் பார்த்து வாசிங்க. 39 கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி. அடுத்தாப்புல 7ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி. அடுத்தாப்புல எங்க நீங்க அந்த 26 பாருங்க, வாசிங்க. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி. இன்னும் அடுத்தாப்புல வாசிங்க. எங்க கடைசிக்கு முந்தின வசனம் 42. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான். கர்த்தர் கற்பித்தபடி அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். அடுத்தாப்புல வாசிங்க 40. கர்த்தர் மோசேயை நோக்கி நீ முதலாம் மாதம் முதல் தேதியில். அடுத்தாப்புல வேற எங்க கற்பித்தபடி 16 வாசிங்க. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் தனக்கு கற்பித்தபடியே மோசே செய்தான். 20 பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 20 உண்மையிலே எனக்கு ஆண்டவர் இப்படிலாம் சொல்லியிருந்தா நான் கீழ்ப்படிஞ்சிருப்பேனா? என்னையா உயிரை எடுக்கே இருக்கு. ஒன்றுக்கு 4 தடவை பிள்ளைகள்கிட்டையோ மனைவிட்டையோ கணவன்ட்டையோ ஐயோ 2 தடவை கடைக்கு போயிட்டு 3ஆவது தடவை கணக்கு இதை மறந்துட்டேனே, நான் மறந்துட்டேனே, மிளகு இல்லாமல் மீன் குழம்பு வைக்கவே முடியாதுப்பா அப்படின்னா நீயே போயிட்டு வா. ஏன் மனுஷன் உயிரை வாங்குத? கோபம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா சாந்தமுள்ள பூமியில் உள்ள எல்லா மனுஷர்களும் என்ன செய்வானா? சாந்த முள்ள மோசே. கர்த்தர் கற்பித்தபடி அவர் சொல்றத கவனிக்கிறதே 2 வசனத்துக்கு ஒரு தடவை வருது. 20 கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 22 பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 24 பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 26 பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 28 பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. கடைசியில் உச்ச சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். வாசிங்க. 32 கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. அவ்வளோதான் பாருங்க.
இவன் கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருக்கான். அங்கே பாருங்களேன், 34 பாருங்க. அப்பொழுது ஒரு மேகம் 33 இருந்தே வாசிங்களேன். பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி. பாருங்க, 6000 டன் கோல்டு. என்கிட்ட கேட்ட ஜனங்கள் தசவமாக கொடுத்தாலும் 600 டன் கோல்டு. 600 டன் தங்கம்னா என்ன அர்த்தம்? ஒரு 4 கிராம் மோதிரம் தரையில் கிடந்தா விடுவோமா விட மாட்டோமா? 4 கிராம் தங்கம் மோதிரம் கிடக்கு, விடுவோமா விட? தங்கம்னு நமக்கு தெரியுது, விடுவோமா விட மாட்டோமா? விட மாட்டோம். 4 கிராம் விடுங்க, ஒரு 50 ரூபா தாள் கிடக்கு, ஒரு 20 ரூபா தாள் கிடக்கு, குனிஞ்சு எடுத்துருவோம். இங்கே கிட்டங்கன்னா 6000 டன்னு கோல்டு, 600 டன்னு கிட்டத்தட்ட ஜனங்கள் கொடுத்துருக்காங்க. 600 டன் கோல்டுனா இன்னொரு வகையில் சொல்ல உங்களுக்கு புரியும்படி சொன்னோன்னா 60 லாரி தங்கம். இப்போ மதுரை சைடில் நான் பார்க்குறேன், இந்த மறுவீடு பொருளுக்குன்னு பொண்ணு மாப்பிள்ளை கொடுக்க தாய்மாமன் சீரு இதெல்லாம் அந்த வீட்டு வாசலில் வேனை நிறுத்தி கட்டில் பீரோல் எல்லாம் ஏற்றி போடுவாங்க. விடி மதுரையில் அம்மா அந்த மறுவீட்டு பொருளை கொண்டு வர்றதுக்கு இங்கே ஒரு வழக்கம். அது தப்புன்னு நான் சொல்லலை, அவங்களுடைய கல்ச்சர். அந்த வேனில் கட்டில் மெத்த நாளைக்கு சண்டை வந்தாலும் சொல்லி காமிக்கிறதுக்கு நான் என்ன குறை வச்சேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 லோடு தங்கம், 600 டன்னு கோல்டு. 6000 டன்னு கோல்டில் 10% வச்சாலும் என்னாச்சு? 600 டன்னு. 60 லோடு லாரியில் தங்கம். அதை எல்லாம் செஞ்சு முடிக்க வாசிங்க. 33 அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். என்ன செய்தான்? முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. நல்ல கரங்களை தட்டி. அப்பொழுது ஒரு மேகம். ஆமென். அப்பொழுது ஒரு மேகம்னா ஆவியானவர். கர்த்தருடைய மகிமை. அதான் வேதம் சொல்லுது, கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரலப்படுகிற பரிசுத்த ஆவி. தேவன் எனக்கு என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடி. நம்மளை விட்டு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லா கவனிங்க, வாலிப பையன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன வேலை அப்படின்னா, இங்கே அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பந்தி விசாரிப்பு செய்கிற ஊழியம். ஸ்தேவானை குறித்து போட்டிருக்கு. விதவைகளை விசாரிப்பதற்கு அப்போஸ்தலர் 5:6 அதில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியும் வாசிங்க. 6:5 இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் விலைகள் கிரேக்க விதவைகளை விசாரிக்க சபையிலிருந்து அது பாரத்தை வைக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு சில விதவைகளுக்கு நம்ம சபை சார்பில் கொடுக்குறோம், ஒரு 1000 ரூபா அப்படிலாம் மற்ற எதாவது ஹெல்ப் பண்ணுறோம். ஆனால் சபை மேலே அது பாரத்தை வைக்கக்கூடாதான். இங்கே பார்த்தீங்கன்னா வாசிங்க 3ஆம் வசனம், ஆதலால் சகோதரரே பரிசுத்தாவியும் ஞானமும் இந்த விதவைகளை விசாரிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை. நற்சாட்சி அப்போ லேடிஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு அங்கே நல்ல ஒரு தரமான ஊழியக்காரன் அவர்களுக்கு தேவை. அப்போஸ்தலர்கள் பாருங்கள், அவங்கள விசாரிக்கிறதுக்கு விசிட் பண்ண, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன குறை அப்படிங்கிற விசாரிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்று. ஞானமும் நிறைந்த, அப்போ பரிசுத்த ஆவி வரும்போது என்னமோ சேர்ந்து வருது. ஞானம். அந்நிய பாஷையில் பேசும்போது, ஆராதிக்கும் போது, ஆண்டோடைய வார்த்தையை கேட்க கேட்க நம்மளை அறியாதபடி ஒரு ஞானத்தின் ஆவி ஊற்றப்படுது. ஞானமாய் பேச, வாக்குவாதங்களை விட்டு விலக. இங்கே பரிசுத்தாவி ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்ற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அந்த வேலைக்காக அவர்களை ஏற்படுத்தலாம். நாங்களும் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை. அந்த 7 பேர்ல பாருங்க, ஒருத்தன் சேவார். வாசிங்க 5ஆம் வசனம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய, நல்ல கவனிங்க, விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோகோரையும் நிக்கனோரையும் தீமோனையும் பர்மனாவையும் யூத மார்க்கத்து அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு. எதுக்குன்னா அவங்கள சாப்பாடு கரெக்டாக கொடுக்காங்களா,
அவங்க ஜனங்கள் மேலே அக்கறையாக இருக்காங்களா, விசாரிக்காங்களா, அவங்கள காயப்படுத்தாமல் இருக்காங்களா, நல்லொழுக்கத்தோடு சகோதரிகளை பிஹேவ் பண்ணுறாங்களா, அவங்களுடைய பார்வை, அவங்க பேச்சு, நடத்தை, இதெல்லாம் சபையார் கூர்ந்து என்ன செஞ்சிட்ருக்காங்க, கவனிச்சிட்ருக்காங்க. சும்மா கிடையாது. ஒரு சபை அப்படிங்கும்போது இப்போது பாஸ்டர் இங்கே நிற்கிற 2 கண்ணுட்டு நான் உங்களை பார்க்குறேன்னோலே நூற்றுக்கணக்கான கண்கள் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கு? பாஸ்டரை பார்த்துக்கிட்டு இருக்கு, சிஸ்டரை பார்த்துக்கிட்டு இருக்கு. எங்கள் 2 பேரை விட பாஸ்டர் மகள் என்ன செய்யுது? பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், ஊழியத்தின் பாதையில் சேர்மன்றுக்காக பொறுப்புகள் எடுக்கிறாங்க. எல்லாரையும் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அதுவும் மேடைக்கு வர்ற ஆட்களை ரொம்ப விளக்கண்ணி ஊற்றிட்டு பார்ப்பாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சின்ன வேலை ஸ்தேவானுக்கு கொடுக்கப்படுது. அந்த வேலையில் அவன் கீழ்ப்படிந்து உண்மையாக இருக்கான். நான் பரிசுத்தாவி நிறைஞ்சிட்டேன், உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அப்போஸ்தலர்களே அப்படி கேட்கல அந்த வாலிபன். ஆனால் பாருங்கள், அந்த 5ஆம் அதிகாரத்தில் அதே அதில் பார்த்தீங்கன்னா ஸ்தேவன் பரிசுத்தாவினும் வல்லமையினும் நிறைந்தவன், அநேக அற்புதங்கள். 8ஆம் வசனம் வாசிங்க. அதே 6-8. விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனா. பாருங்க, அந்த வேலையில் உண்மையாக இருக்கான், கீழ்ப்படிஞ்சு இருக்கிறான். நான் ஏற்கனவே சொன்னேன், மோசே கீழ்ப்படிந்தான், கற்பித்தபடி வேதம் சொல்லுது மேகம் என்ன செஞ்சிட்டான், மூடிட்டு. அப்படி மேகம் மூடும்போது என்ன நடக்கும்? வேதம் சொல்லுது மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், மகிமையானவைகள் மேலெல்லாம். ஐயா, நீங்கள் ஒரு குடும்ப தலைவி, குடும்ப தலைவன், ஒரு பாஸ்டர், ஒரு பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி என்ன நடக்கும்னா, அந்த மேகம் அந்த குடும்பத்தை என்ன செய்யும்? மூடும். மேகம் மூடும்போது நம்ம பிள்ளைகளை பற்றி, மனைவியை பற்றி, புருஷனை பற்றி கவலைப்படவே வேண்டாம். மகிமையானவைகள் மேலெல்லாம் தேவனுடைய பாதுகாப்பு. ஒரு பாஸ்டருடைய பையன் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் சினிமா தியேட்டரில் போய் உட்காந்துட்டான். என்னடா கொசு கடிக்குன்னு, இப்படி சின்ன பையன்தான், ஒரு 13 வயசு இருக்கும், இப்படி சொரிஞ்சான். அது புசு 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 புசுன்னு என்ன செஞ்சிச்சு? என்ன ஆயிடுச்சு? தொட வீங்கிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வரேன், ஒரே நொண்டி. என்னடான்னு கேட்டேன். டேடி ஜோம் பண்ணுங்க, மன்னிச்சுக்கிடுங்க டேடி, உங்களுக்கு தெரியாமல் நான் என்ன செஞ்சேன், சினிமாவுக்கு போனேன், கொசு கடிக்குன்னு அப்படி ஊரல் தான். அங்கே பார்த்தீங்கன்னா தொட என்ன செஞ்சிடுச்சு? இப்போ தேவனே என்ன செய்த, அவனை தப்பு பண்ண விடவே மாட்டுக்கார். இன்னொரு தடவை ஒரு பாஸ்டர் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அந்த பையன் அந்த சர்ச்சுக்காக முதல்ல வாங்கின இடத்த பார்க்குறதுக்கு போகிறான். அது வந்து ஆளில்லா ரயில்வே கேட். ஆண்டவர் கரெக்டாக காமிக்கார். பாஸ்டருக்கு ஒரு ஜோம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஈவினிங்கில் பையன் காரில் போகிறான். ஆண்டவர் சொல்கிறார் ஜோம் பண்ணு. இப்போ கரெக்டாக ட்ரெயினும் வந்துக்கிட்டு இருக்கு, உன் பையனும் கிராஸ் பண்ணுறான். ஏசப்பா என் பிள்ளைய பார்த்துக்கிட்டுங்க. கரெக்டாக ட்ரெயின் இப்போ வர்றது இவன் கவனிக்கலை, கிராஸ் பண்ணுறான். செகண்டு தான் காரு அப்படி போகுது. காருக்கும் ட்ரெயினுக்கும் கொஞ்சம் கேப்பு தான், தப்பிட்டோம். மகிமையானவைகள் மேலெல்லாம் என்ன உண்டாயிருக்கும்? அப்போ நீங்கள் கர்த்தருக்கும் நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய சத்தத்துக்கு, தலைமைக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும்போது அங்கே ஒரு பெரிய பாதுகாப்பு என்ன செய்யுது, உண்டாகுது. அந்த இந்த இந்த மகிமை இல்லை ஒருத்தன் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராஜா வந்து முழுதும் தூங்காமல் அவன் அதிகாலையில் வந்து தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே அப்படின்னு கத்துறான். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா முழுதும் ராஜா தூங்கலை, தூக்கம் வரலை. தானியேல் தூங்காத மாரி அங்கே போடலை. அவன் தூங்கலைன்னா இவனு சொல்லிப்பா ராஜாவே நானும் தூங்கலை அப்படின்னு. அவன் நல்லா என்ன பண்ணியிருக்கான்னு தெரியும். தேவன் தமக்கு பிரியமானவனுக்கு என்ன செஞ்சுருக்கார்? அயர்ந்த நித்திரையை தர்றார். தானியேல் அழகாக சிங்கத்தின் நடுவில் இப்போ விழுந்து கடந்து என்ன பண்ணியிருக்கான்? தூங்கியிருக்கான். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர் எப்படி பாஸ்டர் தூங்க முடியும்? ஒரு மாட்டு கொட்டைகளையே தூங்க முடியல, சர்க்கஸ் கூடாரம் பக்கத்தில் போனாலே என்ன செய்யும்? நாரும். நல்ல கவனிங்க. கேத்ரின் குல்மேன் அப்படின்னு ஒரு ஊழியக்காரி, அவங்க அமெரிக்காவில் இறக்கும் போது அவங்க சொன்னாங்களாம், எனக்கு ஒன்லி ரோஸ் மாலை மாத்திரம் கொண்டு வாங்க, ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி. நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, அவங்க இறந்த அந்த அறையில் ரோஸ் மாலையே கொண்டு வரலையாம், ரோஸ் பூவும் கொண்டு வரலையாம். அந்த வீடு முழுவதும் எதனால் நிறைஞ்சிச்சான்? ரோஸினுடைய ஸ்மெல்.
அந்த சாட்சியை பார்த்தீங்கன்னா அந்த ரோஸுனுடைய ஸ்மெல், ரோஸு பூவினுடைய வாசனை அப்படியே அந்த வீடு, அப்படியே அந்த தெரு, அந்த ஏரியா முழுவதும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரோஸ் பூவினுடைய ஸ்மெல் வாசனை. ஏன்னா வேதம் சொல்லுது, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் நற்கந்தகமாக இருக்குது. சில நேரம் ஆண்டவர் அழகான ஸ்மெல்லை கொடுப்பார். நல்லா கவனிச்சிருக்கேன். அந்த ஸ்மெல் வருவதற்கான சான்ஸே என்ன செய்யாது. இப்போ ஒரு பேக்கரி முன்னால் போகிறோமா ஒரு ஸ்மெல் அடிக்கும், ஒரு ஹோட்டல் முன்னால் போனோமா ஒரு நான்வெஜ் ஹோட்டல் பிரியாணி ஸ்மெல் இதெல்லாம் வரும். சில நேரம் சம்மந்தமே இருக்காது, அழகான ஒரு ஃப்ராக்ரன்ஸ், ஒரு ஸ்மெல், ஒரு ஓடோர் அழகாக அடிக்கும். அப்போ பாருங்கள், அப்போ கேத்ரின் குல்மேன் பிடித்த அவ்வளவு அந்த ரோஸ் ஸ்மெல் வீடும் அந்த தெருவும் அந்த ஏரியா முழுவதுமே அவங்க பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோஸே வைக்கலையா, ஆனால் அப்படி ஒரு ரோஸ் ஸ்மெல்லாம், திக்கு ஸ்மெல். ஆவியானவர் பாருங்கள் அப்படி கனப்படுத்தினார் அந்த அம்மா. அப்போ அதே ஆவியானவர் தான் மகிமை தானியேல மூடி இருக்கு. சிங்க கபில சிங்க அந்த ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸு டாய்லெட்டு இதெல்லாம் நாரிச்சுன்னா அவளால் உண்மையில தூங்க முடியுமா? முடியாது. ஆனால் தானியேல் பார்த்தீங்கன்னா நிம்மதி என்ன செஞ்சுருக்கான் தெரியுமா? தூங்கணும். தூங்க முடியுமா? முடியாதா? கர்த்தர் அந்த ஸ்மெல்லையே மாற்றிருப்பார். கரங்களை வைத்துருவார் இல்லையா சொல்லுங்கள். ஏன்னா சுகந்த வாசனையை தேவன் என்ன செய்தாராம்? நுகர்ந்தார். தானியேல் அதில் பாருங்கள், அந்த சிங்க கபியில் அவன் தூங்குனதுக்கான ஏதாவது அடையாளம் இருக்கா? ராஜா கூப்பிடும்போது தானியேல் 21:6 தானியேல் 6:21 தானியேல் 6:21 அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு. நல்ல கவனிங்க, சிங்கம் சேதப்படுத்தாதுங்கிறத எவ்வளோ நேரத்தில் கண்டுபிடிச்சிருப்பான்? சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தலன்னு எவ்வளோ நேரத்தில் கண்டுபிடிச்சிருப்பான்? விழும்போதே கண்டுபிடிச்சிருப்பான். ஏன்னா அடுத்தாப்புல விழும்போதே கீழே கூட போய் சேரலையா, எலும்பெல்லாம் என்ன செஞ்சிட்டான்? அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகள் எல்லாம். இந்த ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்கா சஃபயரா என்ன சொல்லுவாங்க? சஃபாரி. ஆப்பிரிக்கன் காடுகளில் ஓப்பன் வேனில் தான் இந்த ஆட்களை கூட்டு போவாங்களாம், சிங்கங்களெல்லாம் காமிக்கும். ஓப்பன், இந்த கூண்டுலாம் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுவாங்களா, அந்த சிங்கங்களை பார்த்தா திரும்பிடாதீங்க, அதனுடைய கண்ணை தைரியம் என்ன செய்யுங்க பாருங்கள். திரும்பி ஓடும்போது அது துரத்த ஆரம்பிக்குமா. பட் இந்த ஆட்கள் நீங்கள் திரும்பி முதுகுது காட்ட வேண்டாம், ஓடிட வேண்டாம். சிங்கம் அப்படி வந்துச்சுன்னா அதனுடைய கண்ணை பாருங்கள், அது ஒன்றுமே என்ன செய்யாது. சரி, ஆப்பிரிக்கன் சஃபாரியில் இப்போவும் அதை செய்கிறாங்களாம். அந்த பார்க்கில் மினி அனிமல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போகும்போது சிங்கங்கத்தை நேருக்கு நேரம் என்ன செய்யணும்? நாயை பார்த்தாலே நமக்கு இயேசுவே என் ஆவியை என்ன செய்கிறேன்? ஒப்புவிக்கிறேன். சிங்கத்தை ஓப்பனாக திறந்து விட்டு அதை கண்ணை பாருன்னா, இது கழுதையை பார், என்னை பார், சிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இது சில இதில் கடைகளில் போட்டிருப்பான். என்ன என்னை பார் யோகம் வரும், என்னை பார் யோகம் வருமா? ஆமாம். சிங்கத்தின் கண்ணை பாருங்கன்னா அதெல்லாம் பார்க்க முடியுமா? ஆட்டோமேட்டிக்காக வயிறு என்ன செஞ்சிடும்? கலக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வீட்டம்மா வந்து ரசம் வச்சுச்சான். ரசம் வச்சுட்டு, ஏங்க ரசத்தில் நான் புளியவே போடலை, நீங்கள் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுச்சு. இப்போ அவர் சொன்னாரா, நீ ரசம் வைக்க போகிறேன்னு சொன்னோடனே என் வயிற்றில் புளியை என்ன செஞ்சுட்டு புளியை கரைச்சிட்டு, அதனால் நீ புளி போடாட்டாலும் பரவாயில்ல அப்படி. சிங்கத்தை பார்த்தா புளி என்ன செஞ்சிடும்? வயிறு புளியை கரைக்கும். இப்போ நல்லா கவனிங்க, மகிமையானவைகள் மேல். அப்போ இங்கே தானியேல் நைட்டு முழுவதும் தூங்கலை, துதிச்சுக்கிட்டு இருந்தான், இடைவிடாமல் ஆராதிச்சான். அப்படிலாம் போடவே இல்லை. பவுலும் சீலாவும் ஜெயிலில் துதிச்சாங்க. சிங்க கபியில் இவங்க என்ன பண்ணவே இல்லை. இவன் வந்து நல்ல ரெஸ்ட் எடுத்திருக்கான். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். எல்லாம் எதிரான சூழ்நிலையிலையும் இயேசுவுக்கு தெரியும். அப்படியே அவன் உயிர் போய்கிட்டு இருக்கு. கோபத்திலே ஒரு பெரிய கோபம் என்ன வரும் தெரியுமா? சில நேரம் நமக்கு தூக்கம் வராது, பக்கத்தில் ஆள் தூங்கிக்கிட்டு இருக்கும் பார்க்கும், அதுதான் கொரட்டை போட்டு. எப்படி தான் இந்த மனுஷனுக்கு தூக்கம் வருதோ அப்படின்னு. பொதுவாக சிஸ்டர்ஸ் ஆமாம், தனக்கு தூக்கம் வரலங்கிறது ஒரு கோபம், அடுத்தவன் கொரட்டை போட்டு தூங்குறான்னு
இயேசு அதை தான் செஞ்சார். ஒரே தூக்கம், தலையினை வைத்து அயர்ந்த நித்திரை. இவனுக்கு தூக்கமும் வர மாட்டேங்க, இவன் எல்லாம் அலறிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா ஒரு கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கார். அதே போல் சிறைச்சாலையில் 16 சேவர், வகுப்புக்கு 4 பேராய் 4 வாசல் இருக்குது, 16 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் தூங்கிட்டு இருக்கா? பேதுரு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? எவ்வளோ உசுப்பேத்தி இருப்பான், மதுரைக்காரனாக இருப்பான் போல். இவன் கடந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது இவன் காலையில் கொலை செய்யப்பட போகிறான். யார்? பேதுரு. இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? தூங்கிட்டு இருக்கான். இவனுக்கு 16 பேர் முழிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு அவனை என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? பார்த்துக்கிட்டு இருக்கான். இதில் என்னென்ன பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவன் கிளியராக தப்பிடுறான். 16 பேரும் மறுநாள் கொலை செய்ய ராஜா என்ன செஞ்சானா? கட்டளை இட்டான். அதே போல் தான் யோனா கப்பலுடைய கீழ் தட்டில் போய் நீட்டாக என்ன செஞ்சுருக்கான்? கொந்தளிப்பை பற்றியே கவலைப்படலை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுங்கள், கொந்தளிப்புகள் நடுவிலே இயேசு தூங்கினார், பேதுரு தூங்கினார், யோனா தூங்கினார். இப்போ தானியேல் என்ன பண்ணியிருக்கணும்? தூங்கியிருக்கணும். ராஜாவே வழக்கம் போல் அவன் காலையில் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதர்கள் அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அவைகளின் வாயை என்ன செஞ்சாராம்? கட்டி போட்டார். வாய் கட்டி போட்டார்னா எப்படி இருக்கும்? வாயை, நம்ம வாயை பிளாஸ்டரி போட்டால் எப்படி இருக்கும்? சிங்கங்கள்லாம் 10 சிங்கம் இருக்குங்கிறாங்க ஒரு கெபிக்கு. பேசவே முடியல. எல்லாம் சாதம் சொல்லுங்க, மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிய உங்கள் குடும்பத்தின் மேலே ஒரு மகிமை. மோசே கீழ்ப்படிய இஸ்ரவேல் வீட்டார் மேலே 30 லட்சம் ஜனங்கள் மேலேயும் ஒரு மகிமையின் மேக என்ன செஞ்சிச்சு? அங்கே அதுக்குள்ள சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்திலே வரான். மகிமை அங்கே வர பார்த்தீங்கன்னா எங்கே இந்த மகிமையின் மேகம் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கங்கெல்லாம் 7 ஜாதிகள் 31 ராஜாக்கள்கிட்ட இருந்த பொண்ணு வெள்ளிலாம் வந்து குவியுது. அப்போ கீழ்ப்படிய நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அப்படி தான். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட மாதிரியின்படியே சாலமோன் இந்த பெசலேயலுக்கெல்லாம் இப்போ 13 வயசு 15 வயசு பையன் அப்படிங்கிறாங்க. மோசே ஆசிரிப்பு கூட அதை செஞ்சவன், ஈராம், இதெல்லாம் சின்ன சின்ன பசங்கள்னால இப்போ டேலண்ட்டு. இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் பார்த்தீங்கன்னா 20 வயசில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், 10 வயசில் பெரிய பெரிய ஆப்பெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ நேற்று முந்த நாளில் பார்த்தா ஏதோ ஒரு மழக்கூடிய ஒரு தகப்பனாருடைய பையன் தான் இன்றைக்கி வேர்ல்டில் ஏதோ ஒரு முக்கியமான இதை ஆப்பை ஒன்று கண்டுபிடிச்சி வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்டுருக்கேன். அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா ஒரு தடவை நான் காலேஜுக்கு போயிட்டுருக்கேன், மழை அள்ளிக்கிட்டு இருந்தேன், எனக்கு அவ்வளோ வேதனை. இன்றைக்கி உலகத்தில் ஒரு பெரிய கண்டுபிடிப்பை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கரங்களை வைத்து ஒரு அலையிலையா சொல்ல. இப்போ பாருங்கள், கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி கீழ்ப்படிய அங்கே மகிமையின் மேகம் அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மூடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரமா ஆசாரியர் 6ஆம் அதிகாரமா ஆலயத்தை மகிமை என்ன செஞ்சிச்சான்? மூடிதான். இப்போ பொருளாதார செழிப்பு மகிமை வந்து தேவனுக்கு கீழ்ப்படிய மகிமை மூட அங்கே பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா பொன்னும் வெள்ளியும் தேசத்தில் ஒரு பொருளாக எண்ணப்படலை. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரமா 6ஆம் வசனமா ஆசாரியர்கள் ஊழியம் செய்யாதபடி எத்தனை வசனம்? 6:10 8:10 8:10 வாசிங்க. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது, நல்ல கவனிங்க, மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செஞ்சிட்டான்? 8:10. நீங்கள் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க, 2 அதிகாரம் கழித்து பார்த்தீங்கன்னா கடைசிக்கு முன்னால் தேவதாரு விருட்சங்களைப் போல கற்களைப் போல ஆற்று கற்களை போல வெள்ளியும் பொன்னையும் பெருக பண்ணும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. மேக 10:27 போடுங்க. 1 ராஜாக்கள் 10:27. எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்கள் இந்த மேகம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு அதிகாரத்துக்கு பாஸ்டருக்கு கீழ்ப்படிய பொருளாதாரம் ஒரு பிரச்சனையே இல்லாமல் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா
எருசலேமில் ராஜா வெள்ளியை கற்களை போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்களை போலவும் என்ன செய்தானா? அதிகமாக்கினான் கேதுரு மரங்களை. இன்னும் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு வருஷந்தோறும் வருகிற 10 அதிகாரத்தில் போட்டிருக்கு 15ஆம் வசனம். ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன், ஒவ்வொரு வருஷமும் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து 666 தாலந்து பொன். எத்தனையோ டன். நமக்கு 4 கிராமில் ஒரு கல்யாணத்துக்கு மோதிரம் போட்டால் 40 வருஷம் சொல்லியிருக்கோம். 10 மோதிரம் வந்துச்சு, ஒவ்வொன்றும் 3 கிராம் 4 கிராம். அப்படி ஒரு குடும்பம் போடலைன்னா, நான் அவள் பிள்ளை கல்யாணத்துக்கு 4 கிராமில் போட்டேன், அவள் எனக்கு போடவும் இல்லை வரவும் இல்லை அப்படின்னு பெரிய பஞ்சாயத்தே ஆயிரும் மதுரை சைடில். எத்தனை கிராமு? 666 தாளந்துன்னா எத்தனையோ டன்னு. டேக்ஸ் 5ல் பார்த்தா எத்தனையோ டன். இப்போ மகிமை மூடும்போது எல்லாம் சொல்லுங்க, பொருளாதார செழிப்பு. மகிமை மூடும் பொழுது வேதம் சொல்லுது பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இன்னும் மகிமை மூடும்போது அப்போஸ்தலரில் போட்டிருக்கு ஒருவனுக்கு ஒன்றும் குறைவாக இருந்தது இல்லை. மகிமை மூடும் பொழுது வேதம் சொல்லுது எல்லாரும் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்களாம். தனக்குன்னு ஒன்று சொல்லவே இல்லை. அப்போஸ்தலர் 4ல் போட்டிருக்கு எல்லாற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். ஒருவனும் தனக்குரியதை தன்னுடையது என்று அவன் என்ன பண்ணவே இல்லையா? எத்தனை வசனம்? அப்போஸ்தலர் 4:5 எத்தனை வசனம்? 32 வாசிங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவங்க இருந்தாங்க. பொங்கல் பணம் 1000 ரூபா கொடுக்கணும்னு ஒருத்தருக்கு மிதித்து 5 பேர் செத்தார்கள். அப்படியே போட்டிருக்கு. ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தனக்கு உண்டானதை ஒன்றைகளும் தன்னுடையது. நல்லா கவனிங்க, சர்ச்சு முன்னால் ஒரு 10,000 பைக் டக்குன்னு ஆன் பண்ணி எவனாவது பைக்கை எடுத்துகிட்டு போவான், திருப்பி கொண்டு விடுவோம். அந்த நாட்களில் பைக்கு கிடையாது. அந்த நாட்களில் மாட்டு வண்டி, வில் வண்டி, குதிரை சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. நான்லாம் கூட்டு குடும்பத்தில் 23 பேர். நாங்கள் பசங்களே 5 பேர். எங்கள் சித்தப்பா கல்யாணம் எங்கள் வீட்டில் இருந்தாங்க. எவன் கையிலேயே எவன் கட்டுவான்னு தெரியவே தெரியாது. எங்கள் சித்தப்பா கல்யாணம் ஆச்சு. எங்கள் சித்தி கரெக்டாக சித்தப்பா துணியெல்லாம் போட்டிருக்க வழக்கத்தின் பிரகாரம் எங்கள் சித்தப்பா கையிலேயே எடுத்து நாங்கள் கட்டிட்டு என்ன செஞ்சிடுறது. தப்பி தவறி ஒரு நாள் சொல்லிட்டு சித்தப்பா கையில் யாரும் கட்டாதீங்கப்பான்னு சொல்லிட்டு குடும்பத்தை பிரிக்க வந்துட்டா. அப்படி துண்டு பொதுவாக இருந்துச்சு, கைலி பொதுவாக இருந்துச்சு, இன்னர் ட்ரெஸ் முதல்ல பொதுவாக இல்லை. இப்போ நல்லா கவனிங்க, அந்த நாட்களில் உள்ள விசுவாசிகள் பாருங்கள், ஒருவனும் தனக்கு உண்டானது தனக்குன்னு சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் கொண்டு சர்ச்சில் இருக்குது. யாருக்கு என்ன வேணுமோ, உனக்கு சீனி வேணுமா நீ கொண்டு போ, உனக்கு அரிசி வேணுமா நீ அரிசி கொண்டு போ, உனக்கு துறமுறை வேணுமா நீ கொண்டு போ, ஐயா ஃபீஸ் கட்ட வேணுமா கொண்டு போ, எல்லாம். அப்போ மகிமை மூட எல்லாம் சொல்லுங்க, இருதயம் விசாலப்படும். சத்தமாக சொல்லுங்க, எண்ணங்கள் விசாலப்படும். இருதயம் பரந்த இருதயமாயிரும். அப்போ கீழ்ப்படியும் பொழுது அங்கே மகிமை என்ன செய்யுது? கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி நீங்கள் சங்கீதம் 8ல் போட்டிருக்கு. நம்மளை ஆண்டவர் எப்படி ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கிடும் போது நம்மளை என்ன பண்ணியிருக்காராம்? வாசிங்க. சங்கீதம் 8ல் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி 5ஆம் வசனம் வாசிங்க. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக. நல்லா கவனிங்க, அதில் தப்பாக போட்டிருக்கு. தேவதூதனை விட நம்மளை சிறியவர்களாக படைக்கலை, தேவனை விட தான். தேவதூதர்கள் நமக்கு பணிவிடை ஆவிகள். ஆபிரகாம் சொல்றா, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பெண்ணு பார்க்க உனக்கு உதவி ஆயத்தப்படுப்பார், நீ போ அப்படிங்க. நீங்கள் எபிரேயர் 1:9 போட்டிருக்கு, தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்யும்படி கொடுக்கப்பட்டவர்கள். பொதுவாக பல்லடத்துக்கு கல்யாணத்துக்கு போனோம், ஆண்டவரை வீடை பார்த்துக்கணும், 2 நாயை பார்த்துக்கணும். இப்போ யார் பார்ப்பா? நாயெல்லாம் தூதர்கள் தான் என்ன செய்வாங்க? பார்ப்பா. இப்போ அடுத்த மாதம் 2 நாள் சென்னைக்கு போகிறோம் ட்ரெயினில்.
ஆண்டவரே வீடை பார்த்துக்கிட்டும். அடுத்து என்ன தரும்? 2 நாயம். ஆமாம், இப்போ நிறைய வேறு சொல்கிறது காரியம், ஐ லவ் மை ஒய்ஃப், ஐ லவ் மை சன், ஐ லவ் மை டாக், ஐ லவ் மை ஃபேமிலி. இப்போ நாயும் எதில் ஒன்றாயிருது? ஃபேமிலியில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்றாயிருது. திருநெல்வேலியில் ஒருத்தர் 3 லட்ச ரூபா நாயை வாங்கி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே நாயை போட்டு இவர் நாய்க்கு காவலுக்கு இவர் வீட்டுக்கு வெளியே கிடக்கார். நாயை எவனும் தூக்கிட்டு போயிடக்கூடாது, 3 லட்ச ரூபா நாயா வீட்டுக்குள்ளே நாயை போட்டுட்டு இப்போ நாய் காவலுக்கு இவர் எங்கே கிடக்காரு? வெளியே கிடக்காரு. பொதுவாக என்ன நாய் எங்கே கிடக்கணும்? நாய் வெளியே கிடக்கணும், இவர் என்ன எங்கே கிடக்கணும்? உள்ளே கிடக்கணும். இப்போ எப்படி ஆகுது காரியம்? எஸ்தர் புத்தகத்தை மாதிரி தலைகீழாய் மாறுதலாய் முடிந்தது. செத்த ஆண்டா சேகர். நாய் இருக்க வேண்டியது, அதுக்கு இப்படியா? வெளிநாட்டிலலாம் நாயெல்லாம் பார்க்குறத பார்த்து அதுக்கு என்ன சோப்பு என்ன சீப்பு என்ன, நான் தெரியாதனமாக ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய்ட்டு நாய் வாங்கின புதுசில் 700 ரூபாயா அப்படின்னு நான் உங்கள் இன்ஜெக்ஷன் போட கேட்குறேன். ஒரு ஆள் நாய்க்கு ஷாம்பு இருக்கா, நாய்க்கு விட்டமின்ஸ் இருக்கா, நாய்க்கு ப்ரஷ் இருக்கா, பேஸ்ட் இருக்கா, 3000 ரூபாய்க்கு பில் வாங்கி கூகுள் டக்கு ஒரே ஒரு தடவை கொண்டு போன பிறகு பார்த்தா இருக்கதே இருக்குது மதுரை கார்பரேஷன். ஏன் வீட்டு தீர்வேல இருக்காது அப்படின்னு சொல்லி கடைசியில் கவர்மெண்ட் நாய் டாக்டர்கிட்டே என்ன செஞ்சாச்சு, நாய் சேகர்கிட்டே போயாச்சு. இப்போ நல்லா கவனிங்க, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். தேவன் சிலுவையில் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு நம்மளை எப்படி முடிசூட்டி இருக்கிறாராம்? மகிமையினாலும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. For thou hast made him a little lower than the angels and hast crowned him with glory and honor. எல்லாம் சொல்லுங்க. மகிமை கனம். கீழ்ப்படியும் பொழுது மகிமை கனம். மோசே நீங்கள் பார்த்தீங்கன்னா மகிமைனாலும் கனத்தினால், நீங்கள் உபாகமம் கடைசி ஒரு 4 வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அவனை அடக்கம் பண்ணுகிறார். மோசேயனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணி கடைசி ஒரு 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா வாசிங்க. அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்தார். சும்மா அற்புத அடையாளம் நடக்கலை. மோசே பார்வோனுடைய குமாரன் எனப்படுவதை வெறுத்து தன் ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பது தெரிந்து கொண்டான். புரூனே மன்னர் 600 ரூம் 1800 ரூம் இருக்கான் அவர் அரண்மனையில். புரூனே மன்னரை விட்டுட்டு எவனாவது எந்த முட்டா பயலாது. மோசே அப்படி தான் பார்வன் அரண்மனையில் இருந்தவன் வனாந்தரத்தில் ஆடு மேய்க்க எவனாவது வருவானா? அதுவும் நீங்கள் இங்கே உள்ள வெயிலெலாம் கிடையாது. இங்கே உள்ள 40 டிகிரி செல்சியஸ் 110 115 இதெல்லாம் வனாந்தரம். மீதியான வனாந்தரங்கிறது நீங்கள் சவுதி அரேபியா ஈராக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் பாதி உயிர் செத்துருவான். 140 டிகிரி 150 டிகிரி. காரை விட்டு இந்த ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்தா ஓடுவாங்க. ஏன்னா அந்த காரை விட்டு அங்கே போகிறதுக்குள்ளே, ஏன்னா காரும் ஏசி அந்த ரூமும் ஏசி, அதுக்கு இடையில போகிறதுக்குள்ளே அவனால் தாங்க முடியாது, ஓடும் ஆட்கள்லாம். மீதியான வனாந்தரத்தில் 40 வருஷம் ஒருத்தன் ஆடு மேய்ச்சான். ஆடு மேய்க்கிறதுக்கு மாமனார் 10க்கு 10 ரூம் போட்டு ஏர் கண்டிஷன் வால்டாஸ் ஏசி போட்டு ப்ளூ ஸ்டார் ஏசி போட்டு மருமவனை இதில் உட்காந்து சிசிடிவி கேமரா வச்சு அப்படி என்ன செஞ்சுக்கிட்டே இருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. அங்கே ஒரு ப்ரௌன் கலர் ஆடு அங்கே ஓடுதா, டக்குன்னு இங்கே சுவிட்ச் அமுக்கினா சட்டார்னு ஒரு எது போய் ஆமாம் ஒரு ஏவுகணை போய் டக்குன்னு அது தலையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டோம். பா பா க இப்படி சொல்லியே வேதம் சொல்லுது அவனுக்கு திக்குவாயும் மந்த. அது இன்னொரு வகையில் சொல்ல போனால் ஏன் திக்குவாயும் மந்த நாவுன்னா, அவன் இவனை கூப்பிட்டதே எகிப்திய ராஜாட்டையும் பேசணும், எகிப்திய மொழியும் தெரிஞ்சிருக்கணும், எபிரேயர்ட்டையும் பேசணும், எபிரேய மொழியும் தெரிஞ்சிருக்கும். இவன் 40 வயசு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கான், மீதியானில் இருக்கான். மீதியானுடைய மொழி உனக்கு தெரிஞ்சிருக்கும். எகிப்தினுடைய மொழி 40 வருஷமாக தொடர்பு கிடையாது, எபிரேய மொழியும் 40 வருஷம் தொடர்பு கிடையாது. அதனால தான் சொல்கிறேன் நான், திக்குவாயும் அந்த நான் பாஷை தெரியாது, மொழி தெரியாது. நல்லா கவனிங்க. மோசே முச்செடியில் எழுந்தினுடைய தயவு, எல்லாம் சொல்லுங்க, முச்செடியில் எழுந்தினுடைய தயவு. சகோதரர்கள் விசேஷித்தவன் ஆரோன், மிரியா, மோசே. ஆனால் மோசே தான் கடைக்குட்டி, சாக வேண்டியவன்.
தண்ணீரிலிருந்து அவன் எடுக்கப்பட்டான். அவன் கீழ்ப்படிஞ்சு பார்த்தீங்கன்னா தண்ணீரில் சாக வேண்டியவன் தண்ணீரின் மேலேயே அதிகாரம் அவனுக்கு கிடைக்கும். கரங்களை வைத்துறாள் இல்லையா? மகிமை மாத்திரம் அல்ல, தண்ணீரை பாருங்கள், எகிப்தின் தண்ணீரை அடிக்கிறான், அங்கே ரத்தமாகி ஒருவனும் தண்ணீர் குடிக்க முடியாமல் ஆயிடுச்சு. இப்போ அந்த கோலை பார்த்தாலே பயம். செங்கடலில் கொண்டு அடிக்கிறான் அந்த பழக்க. எல்லாருமே தீர்மானம் பண்ணிட்டாங்க, இந்த கோல் மரணத்தை உண்டு பண்ணும் கோல், இந்த கோல் அதிகாரம் உள்ள கோல், இது தண்ணீரை ரத்தமாக மாற்றான அதே கோலை கொண்டு ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா ஜனங்கள் தப்பாக புரிஞ்சிருக்காங்க, இந்த வசனமாகிய கோல் மரணத்துக்கு மாத்திரம் கிடையாது, கண்மலை அடிக்க ஞான கண்மலை என்ன செஞ்சதான் பிளந்தது. நீங்கள் ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, இந்த ஞான கண்மலைன்னு சொல்கிறோம்ல, கோல் அடித்த உடனே தண்ணி வந்துச்சுல்ல, அந்த தண்ணி கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்கள் அவங்க பின்னால் போய்கிட்டே இருந்துச்சு அந்த தண்ணி. இப்போ உள்ள பொது மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, அந்த ஞான கண்மலை அவங்களை எத்தனையோ வருடங்கள், 40 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன இன்னும் பிறகுதான் என்ன செஞ்சிச்சு, இன்னொரு தடவை கண்மலையை பேசுன்னு சொல்கிறார். அது வரைக்கும் அந்த ஞான கண்மலை அவங்க பின்னால் போயிடுச்சு, அப்படியே தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சான். அதே போல் நம்ம நினைக்கிறோம், அந்த எகிப்திலேருந்து இரவில் தான் புறப்பட வைக்கார். புறப்பட வச்சு ஏன் இரவில் புறப்பட வைக்காருன்னா, இரவில் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் தலை பிள்ளைகள் இறந்து போச்சு, எல்லாம் அடக்கம் பண்ணுறதுல தான் குறியாக இருக்கான். பிள்ளை இறந்து போச்சு. இயந்திரம் அரைக்கக்கூடிய லேபரில் இருந்து அரண்மனையில் உள்ள தலைமைச் செயலாளருடைய பிள்ளை வரை இறந்து போச்சு. கர்த்தருடைய மகிமை வேதம் சொல்லுகிறது, நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கும் அது மரண வாசனையாக இருக்குது, நமக்கு ஜீவ வாசனை. எல்லாரும் பிள்ளைகளை அடக்கம் பண்ண, அப்போ நகை போய் தங்கம் நகை வயர் எல்லாம் என் பிள்ளையே போய்ட்டு உனக்கு என்னன்னு தூக்கி விரக்தியில் கொடுக்காங்க, எல்லாம் வாங்கி கிளம்பி கிட்டத்தட்ட 25 நாள் கழித்து தான் வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, 25 நாள் கழித்து தான் செங்கடலில் அங்கேயும் இரவில் தான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். கரங்களை வைத்துறாள் இல்லையா? சொன்னாங்க, தேவரீர் என் இருளை அவர் என்ன செய்வாராம், வெளிச்சமாக. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதோ இருள் பூமியை காரில் ஜனத்தை மூடும், கர்த்தர் உண்மையில் உதிப்பார். உண்ட வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இப்போ 25 நாள் கழித்து தான் பிள்ளைகளெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு மறுபடியும் இரவில் ஆண்டவர் என்ன செய்தார், செங்கடலை பிளக்கார். அதில் தான் இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ என்ன செய்ய மாட்டேன், காண மாட்டேன். அப்போ நல்லா கவனிங்க, கீழ்ப்படிய மகிமை. இப்போ நம்ம கீழ்ப்படிய ஆண்டோடைய சத்தத்தை கீழ்ப்படி. சேவான் பந்தி விசாரி, சாம்பார் வேணுமா, சட்னி வேணுமா, நான் அவங்க பாஷையில் அப்பம் வேணுமா, இறைச்சி வேணுமான்னு கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்தவன் விசுவாசத்தினால வல்லமையினால நிறைந்தவனாய் அப்போஸ்தலர் 6:8 அற்புதங்களை அடையாளங்களை செய்தான். பெரிய அற்புதங்களை அடையாளங்களை என்ன செய்தான். இப்போ மகிமை அவனை நிரப்ப ஆரம்பிக்கும். இந்த வேலையை மனுஷன் செய்வானா, செய்கிற வேலையவே சபிச்சுக்கிட்டு இருந்தவன் அந்த வேலையை ரொம்ப நாள் இருக்க மாட்டான். வேதம் சொல்லுது, தாவீதுக்கு எதை செய்தானோ அதை புத்தியாக என்ன செய்தான். யோசேப்பு எதை செய்தானோ கர்த்தர் அதை என்ன செய்தாராம், ஏன்னா மகிழ்ச்சியோடு செய்கிறது. ஸ்தேவான் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும், ஸ்டீஃபன் full of faith and power did great wonders and miracles among the people. பாருங்கள், மோசே ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம், ஸ்தேவான் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம், யோசேப்பு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம், தாவீது ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். வேதத்தில் ரொம்ப அழகாக சொல்லுது, துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம். அப்போ ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தால் தான் வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மெய்ப்பர்கள் இவர்கள் மேல் கட்டப்பட்ட அஸ்திபாரமாகிய மூளைக்கல்லுக்கு இயேசு எப்படி இருக்காராம், மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர் தான் அஸ்திபாரமாகிய மூளைக்கு. இப்போ ஒரே நாளில் நம்ம வாழ்க்கையில் வந்து தலகால் புரியாமல் இருக்கிறத விட வேதம் சொல்லுது, எருசலேம்
இசை வினைப்பாய் கட்டப்பட்ட நகரம். கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். அப்போ ஆண்டவர் வர வர ஈசாக்கு விருத்தி அடைந்து, தாவீது வர வர பலத்தான். இயேசுவன் அவர் ஞானத்திலே வளர்த்தியிலே மனுஷ தயவிலே அதிகமாய் விருத்தி அடைத்தார். நீதிமானுடைய பாதை அதிகமாய். சூரியன் காலையில் உதிக்கி சூரிய உதயம் பார்க்க போகிறோம். கன்னியாகுமரிக்கு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சூரிய உதயம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இன்னும் பார்க்கவே இல்லையா? பார்க்க. ஆக்சுவலாக சூரியன் உதிக்கிறதே கிடையாது. சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குது. பூமி என்ன செஞ்சுட்டு வருது? சுற்றிக்கிட்டே வருது. சூரியன் அடையிறதும் கிடையாது, சூரியன் உதிக்கிறதும் கிடையாது. அதுக்கு ஒரு பாத்து இருக்கு. என்ன? அதுவும் ரெவல்யூஷனை போயிட்டு தான் இருக்கு. ஆக்சுவலாக பூமி சூரியன் என்ன செய்யுது? சுற்றி வரும்போது ஒரு பாதியில் அது உதிக்கிறது மாதிரி தெரியுது, இன்னொரு பாதியில் அடையிற மாதிரி தெரியுது. சூரியனை குறித்து ஒரு 4-5 வசனம் வேதம் சொல்லுது. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். சூரியன் பக்குவப்படுத்தும் சூரியன். உபாகமம் 33 போட்டுக்கு சூரியன் பக்குவப்படுத்தும் கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் கனிகளினாலும். 33:14 வாசிங்க. சூரியனை குறித்து ஒரு 4 வசனம் சொல்லி நான் முடிச்சிடலாம். அப்போ சூரியன் அப்படி நீதியின் சூரியன் இல்லாட்டி நீதியின் சூரியன் நமக்குள்ள இருக்க சூரியன் பக்குவப்படுத்தும் கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் கனிகள் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்கள். சூரியன் பாருங்க பக்குவப்படுத்தும். இன்னும் பாத்தீங்கன்னா சூரியன் என்றாலே அது தன் பாதையில் 19ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கு. சூரியன் தன் பாதையில் ஓட. எத்தனை 3 4 2 வசனமா? வாசிங்க. பாருங்க, சூரியன் என்றாலே தன் பாதை. எல்லாம் சொல்லுங்க, அதுக்கென்று ஒரு பாதை. இப்போ நீதியின் சூரியன் நமக்குள்ளே இருக்கும்போது பக்குவப்படுத்துகிற குணங்கள் வந்துடுது. குடும்பத்தாரை பக்குவத்துக்குள்ளே கொண்டு போகலாம். ஆமாம், அதிரசத்தை பக்குவத்துக்குள்ளே கொண்டு போயிடலாமா? அதிரசத்தை பலகாரம் சுட்டவங்க எவ்வளோ ஞானமாக சுடுறாங்க, அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ குவாலிட்டி. இவர் இப்போ அன்னபூர்ணா ஓனர், கோயம்புத்தூர் போனால் அன்னபூர்ணா ஓனர் போகணும் போல, சாப்பிடணும் போல் இருக்குது. சென்னை போனால் அடையார் ஆனந்த பவன், இங்கே மதுரையில் அவுட்டரில் இருக்குது. தெரியாதனமா 4 உளுந்த வடை கொடுங்க அப்படின்னு. சரி சார், 4 உளுந்த வடையா சார், 100 ரூபா கொடுங்க, நான் பில் போடுறேன். ஒரு உளுந்த வடை 25 ரூபாய் விளங்கும். நம்ம 25 ரூபாய்க்கு 3 எங்கே அம்மன் டீ கடையில் வாங்கிடுவோம். இப்போ நல்லா கவனிங்க, சூரியன் என்றால் பக்குவப்படுத்துவது, சூரியன் என்றால் பாதை, சூரியன் என்றால் பிரகாசம். 4:18 நீதிமொழிகளில் போட்டிருக்கு, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் சூரியன் என்றால் ஆளுகை. பகலில் ஆள சூரியனை கர்த்தர் என்ன செய்தாரா? உண்டாக்கினார். எல்லாம் சொல்லுங்க, சூரியன் என்றால் ஆளுகை. இப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்களே என்னையும் எப்படி வச்சுருக்காரு தெரியுமா? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோ நியாயாதிபதிகள் 3 கடைசியாக வல்லமுள்ள சூரியனை போல. இன்னொரு அவர்த்த அன்பு கூறுகிறவர்களோ அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ள கடவன். 3 கடைசி தானே? 5 கடைசி 31. கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ, நியாயாதிபதிகள் 5 கடைசி, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, வல்லமையோடே உதிக்கிற. ஐயா, அப்போ அவரிடத்தில் அன்பு கூறுதல் என்றால் வேற ஒன்றும் இல்லை. யோவான், ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் கட்டளைகளை கை கொள்ள அப்போ கீழ்ப்படிதான் அன்புனா வேற ஒன்றும் இல்லை. அப்போ அவர் கீழ்ப்படிய நீங்களும் நானும் நம்ம சந்ததியும் சபையாரும் வல்லமை உள்ள. வாசிங்க, போட்டியாமா? வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல வாசிங்க. So let all thine enemies perish, O Lord, but let them that love him be as the sun when he goeth forth in his might, and the land rest 40 years. எல்லாம் சொல்லுங்க, வல்லமை அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல
இருக்க கடவர். ஐயா கீழ்ப்படிய உங்களை என்னை ஆண்டு எப்படி ஆக்குவாராம்? எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். சூரியன் எழும்புறதை யாராவது தடுக்க முடியுமா? உங்கள் முன்னேற்றத்தை, ரிஜாய்ஸ் முன்னேற்றத்தை யாராவது தடுக்க முடியுமா? எனக்கு தெரியும் சபை பெரிய அளவில் வளரப்போகுது, விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. காரணம் வார்த்தைக்காக ஒரு கூட்டம் வரப்போகுது. சனிக்கிழமை என்ன இப்போ ஒரு சகோதரி ஏன் வரல, என்ன பாஸ்டர் நேற்று சாயங்காலமாக வந்திருப்பேன், நேற்று சாயங்காலம் வரணும்னு நினச்சேன், வரல, இன்றைக்கி ஃபங்க்ஷன் போக வேண்டியதாகிடுச்சு. நல்ல கவனிங்க, எல்லாம் சொல்லுங்கள். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோ இல்லாட்டி கீழ்ப்படுகிறவர்களோ வல்லமை உள்ள சூரியனை போல. நம்ம எல்லோரும் எழுந்திருக்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மோசே எல்லாம் சொல்லுங்கள். மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படியே, மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படியே, மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படியே வேத ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் ஒரு மகிமை வந்து இறங்கி மூடிட்டான். ஐயா, எங்கள் குடும்பத்தை, எங்கள் தலை மேலே, எங்கள் பொருளாதாரத்தில், எங்கள் சரீரத்தில், எங்கள் சுகத்தில், எங்கள் சபையில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசத்தில், எங்கள் வருமானங்கள் மேலே உடைய மகிமை வருவதாக. உடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். வல்லமுள்ள சூரியனைப் போல பிரகாசிக்க பலன் தாரும். இயேசுவின் நாமத்தின் ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. செவ்வாய்க்கிழமை சிஸ்டர்ஸ் ப்ரேயர் உண்டு, சனிக்கிழமை ஹீலிங் சர்வீஸ் வழக்கம் போல் உண்டு. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.